ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேபாளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எங்களுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாடகை வீடு எடுத்திருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தங்க முடியாது, ரொம்ப பேர் இருக்கிறதுனால வந்து இடைஞ்சலாக இருக்கும். அது மெயினாக வந்து ரிசப்க்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், விளையாடுறதுக்கு. அதனால் வாடகை வீடு வந்து ஒரு 4-5 days இங்கே இருக்கிற வரைக்கும் வாடகை வீட்டில் தான் 2 நாள் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 2 நாளாக இங்கே தான் தூங்குகிறோம். ஒன்லி தூங்குறது மட்டும்தான் நைட்டு, பகல்லலாம் வர மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடு இதே லைனில் தான் இருக்குது. இருங்க காமிக்கிறேன், பேக் கேமராவில் காமிக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வியூ. எங்கள் வீடு வந்து இதே லைனில் தான் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் தூரம்தான். ஐ மீன் 2-3 வீடு தள்ளி தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ நாங்கள் வாடகை இருக்க வீடு வந்து இதுதான். இதுவும் கொஞ்சம் பழைய வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க உள்ளே போகலாம். ரிசப் வந்து காலையிலே அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டார். செம்ம கூல் ஃப்ரெண்ட்ஸ். நேபாளில் குளிர் தாங்க முடியல. தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் குளிருது. என்னன்னு தெரில, பங்குனி வரைக்கும் குளிர் இருக்குமான்னு என்னன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகலாம். அது எங்கள் ரூம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது வாடகை இருக்காங்களா இல்லை சொந்த வீடா அவங்களாம் தெரில. நாங்கள் இருக்கிற ரூம் வந்து இது. ஐயோ, இந்த நைட்டி வேறு. நாங்கள் இருக்கிற ரூம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். உள்ளே போகலாம். உள்ளே ரிசப் டேடி வந்து தூங்கிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் தான், இந்த ரூம்லாம் கிடையாது. நாங்கள் இருக்கிற ரூம் ஒன்லி ஒன் இதே ரூம் தான். செப்பல்லாம் கழட்டி வச்சுருக்காரு வெளில. இந்த ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஏந்திரிச்சோம், அதனால் இன்னும் பெட்ஷீட்லாம் இன்னும் மடித்து வைக்கல. அதுக்கப்புறம் இது முன்னாடி ஸ்கூல் இருந்துச்சா என்னன்னு தெரில. இங்கே வந்து பிளாக் போர்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. இங்கே ஒரு பிளாக் போர்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சீட்டு போட்ட வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பழைய வீடு தான். மெயின்டைன் பண்ணால் நல்லா சூப்பராக பண்ணலாம். கொசுக்கடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டே. இதான் என்னமோ கச்சாமச்சான்னு கிடக்குது. ரிசப் விளையாடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு செல்ஃப் இருக்குது. டாய்லெட் பாத்ரூம் வந்து ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து. அதுக்கப்புறம் இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு பெரிய விண்டோ. இங்கே வந்து படுத்துருக்காரு பாருங்கள். ரிசப் டேடி ஃபேஸ் காமிங்க. பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே செல்ஃப் இருக்குது. இங்கே வந்து குட் நைட்டு ரீஃபில் வந்து போடலான்னு பார்த்தா அது ரிப்பேரு. அதனால் வந்து மல்டி ப்ளக்லேருந்து கொண்டு வந்து இங்கே குட் நைட் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொசுக்கடி செம்ம கடி. ஃபஸ்ட்டு டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொசுக்கடி அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் டே வந்து நார்மலாக ஜாலியாக இருந்துச்சு. ரிசப் வந்து காலையில் அவங்க தாத்தா வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. நாங்கள் 2 பேர் தான் இங்கே இருக்கோம். குளிரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போகிறதுக்கே மனசே வர மாட்டேங்குது, அப்படி குளிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வாடகை வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 1 week இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே இருப்போம். ரேட் வந்து 1000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். என்சி நேபாளி கரன்சி வந்து 1000 ரூபா. ஐசி வந்து 600 வந்து. இந்த வீட்டோட வாடகை வந்து 600 ரூபா. நேபாளி காசு வந்து 1000 ரூபா. ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். மெயினாக வந்து ரிசப்காக தான் இந்த வீடே வாடகை எடுத்தோம். ஏன்னா எங்கள் வீடு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் டூர் காமிக்கிற அளவு கூட எங்கள் வீடு இல்லை. ஏன்னா ரொம்ப பழைய வீடு, நிறைய பேர் வந்து அங்கேயே இருக்கிறதுனால வந்து சாமானெல்லாம் கச்சாமுச்சான்னு வச்சுருக்கோம். ஸோ எங்கள் வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் டூர் காமிக்கிற அளவுக்கு இல்லை, ஒன்லி வெளியிலேருந்து மட்டும் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். இன்னும் நான் ஹோம் டூர் வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ், டைமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒர்க்குக்காக வந்தோம்ல, ப்ராப்பர்ட்டி ஒர்க்கு, அதுக்காக வந்து நாங்கள் சீக்கிரமாக போயிடுவோம். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நைட் ஆகிடுது. நைட்டு வந்து வீடியோ எடுக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது.
ஸோ கண்டிப்பாக அந்த வீட்டோட ஹோம் டூர் கூட கண்டிப்பாக காமிக்கிறேன். எங்கள் வீட்டு வெளியில் எங்கள் வீட்டில் செல்லக்குட்டீஸ் யார் யார் இருக்காங்க, பெட் அனிமல்ஸ் அதுவும் காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அக்கா வந்து புது வீடு கட்ட போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி ஜாமானெல்லாம் வைக்க போகிறோம். அந்த வீடியோலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். பட்டு வீட்டோட இது என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்போ தான் நாங்கள் இங்கே இருக்க போகிறோம். ஏன்னா பூஜைலாம் பண்ணுவாங்கள்ல, அது வரைக்கும் தான் இங்கே இருக்க போகிறோன்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு அக்கா வந்து வீடு கட்ட போகிறாங்க. எங்கள் அக்கா வந்து எங்கள் கூட வருவாங்களா இல்லை தனியாக வருவாங்களான்னு தெரில. இன்னும் டிக்கெட்டே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் தான் எடுக்கணும். ஏன்னா ரிசர்வ் கூட்டிகிட்டு ஜெனரல் அது என்ன சொல்லுவீங்க அந்த இதில் வந்து போக முடியாது. அதனால் ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நான் கண்டினியூஸாக ஷேர் பண்ணுறேன். பாருங்க, இங்கே பாப்பா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஓடி வந்துருச்சு. செல்ல பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்க போகிறா. நாங்கள் மட்டும்தான் இந்தியா வர போகிறோம். ஸோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு ரொம்ப குளிர், அதனால் வந்து இதே ஸ்வெட்டர் தான் போட்டிருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக வந்து ஸ்பாஞ்ச் போட்டிருக்கோம். இது வந்து ரிசர்வ்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே வந்து நிற்கவே முடியாது, அவ்வளோ குளிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாஞ்ச் வந்து இது 400 ரூபா போட்டு வாங்கினோம். நல்லா அழகாக தான் இருக்குது, கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே வந்து நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இதுவும் வாங்கினோம் நாங்கள், 400 ரூபா இதோட ரேட்டு. ஸ்பாஞ்சு கரெக்டாக இந்த ரூமுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த எங்கள் வீட்டுக்கு போனால் எப்படின்னு தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து ஒரு விளையாட்டு ஜாமானும் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.